கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளை அல்லாமல் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு 3 முக்கியமான விஷயத்தை நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். முதல்ல மாம்சத்தின் இச்சையை நம்ம ஜெயிக்கணுமா தேவ பிள்ளைகளே? இன்னைக்கு ஆண்டவரால் பிறக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிறவர்கள் இந்த மாமிச இச்சைகளில தோக்காமல் ஜெயிக்கிறவர்களா இருக்கிறாங்க. யோசேப்புக்கு அன்னைக்கு போத்திபார் மனைவியினால ஒரு சோதனை வந்தது மாம்சத்துல. எப்படி? நித்தம் அவன் மேல கண் போட்டு என் கூட வந்து தப்பு பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா அந்த யோசேப்பு மாமிச இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் விலகி ஓடி போய் ஜெயிச்சதுனால அவனுக்கு தேவன் உயர்வை கொடுத்தார். இன்னைக்கு மாம்சத்தின் இச்சையிலிருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆனால் உங்களுக்கு உயர்வுகள் உண்டாகும் தேவ பிள்ளைகளே. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, அவன் அந்த விஷயத்துல மாட்டியிருந்தான்னு வைங்களேன், அவனுக்கு அந்த அளவுக்கு உயர்வு வந்திருக்குமான்னு கேட்கறது கேள்விக்குறிதான். ஆனா அவன் விலகி ஓடினதுனால அந்த கேள்விக்குறி எல்லாம் அவனுக்கு ஆச்சரியக்குறியாய் மாறிடுச்சு. 2வது, கண்களின் இச்சை. நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்ணாலேயே திங்கிறான் பிரதர் அப்படின்னு. எந்த பொண்ணை பார்த்தாலும், எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் அப்படியே அந்த கண்ணு பிடிச்சு வச்சிருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் கண்ணுக்குள்ளாடி கண்களின் இச்சை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள்ல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? கஞ்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குறானா. இன்னைக்கு வாயால பேசுறத நிறைய பேர் விட்டுட்டு கண்ணால பேசுறாங்க. கண்ணால பேசினாலே உனக்கு வலி வரப்போகுதுன்னு அர்த்தம். சோதம் கொமோராவை லோத்து தான் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த எப்படி இருந்துச்சு தெரியுமா? கர்த்தருடைய தோட்டத்தை மாதிரி இருந்துச்சான். இன்னைக்கு கண்ணுக்குள்ள இச்சை இருந்தா கெட்டது கூட நல்லதா தெரியும். அதனால கண்களின் இச்சையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் நீங்கள் ஜெயிக்க. 3வது, ஜீவனத்தின் பெருமை. நான் என்கிற அகம்பாவம், நான் என்கிற அகங்காரம், நான் என்கிற அகந்தை, இவைகளை எல்லாம் விட்டு வரும்போது தேவன் நம்மளை உயர்த்துவார். ஆமேன். சில நேரத்துல சிலருடைய வாழ்க்கை பிரேக் இல்லாத வண்டியை போல இருக்கு. பிரேக் இல்லாத வண்டி நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமாய் மாறிடும். அதனால உங்களை பார்த்து சொல்றேன், இந்த 3 விதமான இச்சைகளையும் ஜெயித்து வாங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவா. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். அற்புதத்தை செய்யும் சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.